நம்ம இந்து புராணத்துல கந்தபெருண்டா அப்படின்ற 2 தலை கொண்ட ஒரு பறவை இருக்கு. இந்த பறவைய நீங்க கோயில்கள்ல சிற்பங்கள்ல நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் போன்ற பல கோயில்கள்லயும் இந்த சிற்பங்கள் இருக்கு. இந்த கந்தபெருண்டா சிவனை அழிக்க விஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் தான். நம்ப முடியல. விஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்தப்புறம் அவரோட கோவம் சுத்தமா குறையவே இல்ல. பல பேர் முயற்சி செஞ்சும் அவரை அழிக்கவே முடியல. அந்த நேரத்துல தான் சிவபெருமான் சரபேஸ்வரர் அப்படின்ற ஒரு உருவத்தை எடுக்கிறாரு. இந்த உருவம் பார்க்க சிங்கமும் பறவையோட உருவமும் கலந்த மாதிரி இருக்கும். போர்ல சரபேஸ்வரர் நரசிம்மரை வீழ்த்திடுறாரு. ஆனா இந்த சரபேஸ்வரரும் அழிக்கும் கடவுளோட அவதாரம்ன்றனால அவருக்கும் கோபம் அதிகமாவே இருந்திருக்கு. அந்த சரபேஸ்வரர் அழிக்கிறதுக்காக விஷ்ணு இந்த கந்தபெருண்டா அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்து அழிக்கிறாரு. இது நம்ம இந்து புராணத்துல மட்டும் இல்லாம உலகளவுல இந்த சின்னம் பயன்படுத்தப்படுது. இந்த கந்தபெருண்டா கர்நாடகா மாநிலத்தோட சின்னமாவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாம அல்பேனியா, செர்பியா, ரஷ்யா போன்ற பல நாடுகளோட கொடியில இந்த உருவம் இருக்கு. நம்ம இந்து புராணத்துல மட்டும் இல்லாம மத்த இடங்கள்லயும் இந்த பறவையோட சின்னத்தை பயன்படுத்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, நம்ம கிறிஸ்பி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை.